திமுகவுடைய பொருளாளர் முன்னாள் துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். நமக்கு தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக அவர் தற்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு பற்றி ஸ்டாலினுடைய விமர்சனம் என்ன, அவர் தந்தி தொலைக்காட்சிக்கு தற்போது கொடுக்கக்கூடிய பிரத்யேகமான தகவல் இப்போது பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்கிற பெயரில் அதிமுகவினுடைய மாநாட்டை வருகிற 9, 10 ஆகிய தேதிகளில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முன்னின்று நடத்த இருக்கிறார். இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்தவரையில் ஆட்சிக்கு வந்தவுடன் நியாயமாக நடத்தியிருக்க வேண்டும். ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு 2023 விஷன் என்கிற பெயரில் ஒரு தொழில் கொள்கையை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டார்கள். அப்படி வெளியிட்ட உடனே இந்த முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியிருந்தால் ஓரளவுக்கு வெற்றி கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் 2.5 ஆண்டு காலம்க்கு கழித்து 2014 அக்டோபர் மாதத்தில் இந்த மாநாட்டை நடத்தப் போகிறேன் என்று அறிவித்தார்கள். ஆனால் நடத்தவில்லை. அதற்கு பிறகு 2015 மே மாதத்தில் நடத்தப்போவதாக அறிவிப்பு வெளியிட்டார்கள். ஆனால் அதையும் அவர்கள் நடத்தவில்லை. இப்பொழுது செப்டம்பர் 9, 10 ஆகிய தேதிகளில், அதாவது இன்னும் தேர்தலுக்கு ஒரு 6-7 மாதங்களுக்கு இடையில் இந்த மாநாட்டை அவர்கள் நடத்த முடிவு செஞ்சு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், இந்த மாநாட்டை முன்னின்று நடத்த வேண்டிய அரசினுடைய நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய டிட்கோ, அந்த டிட்கோ நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் MD என்று சொல்லக்கூடிய மேனேஜிங் டைரக்டர் ஏறக்குறைய 9 மாத காலமாக அந்த இடத்தை பூர்த்தி செய்யாத வகையில் வேக்கன்ட் பொசிஷன், அதாவது ஒரு இன்சார்ஜ் போட்டு அந்த நிறுவனம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலையில் 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீட்டை நாங்கள் கொண்டு வருவோம் என்று விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக 100 கோடி ரூபாய் செலவு செய்து முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பேனர்களையும் முதலமைச்சர் கூடிய வரவேற்பையும் அதற்காக அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக எங்கிருந்து 100 கோடி ரூபாய், எங்கிருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் வரப்போகிறது என்பது எனக்கு புரியவில்லை. எனக்கு மட்டுமல்ல, நாட்டிற்கு புரியவில்லை. ஆகவே இது ஒரு ஏமாற்று வேலையாகத்தான் இந்த மாநாடு நடைபெறவிருக்கிறது. ஆகவே நான் தெளிவோடு சொல்லுகிறேன், 1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வருவது உண்மை என்று சொன்னால், மாநாடு முடிந்த கையோடு அரசின் சார்பில் எத்தனை முதலீடுகள் வந்திருக்கிறது, எத்தனை கோடி ரூபாய்க்கு வந்திருக்கிறது, என்னென்ன தொழிற்சாலைகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள், அதனால் எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஆதாரத்தோடு அவர்கள் ஒரு அறிக்கையை, ஏற்கனவே 33 MOU போட்டோம் என்று 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு வெள்ளை அறிக்கை வையுங்கள் என்று நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறோம், அறிக்கை விட்டிருக்கிறோம், சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம். ஆனால் இதுவரையில் அதற்கான வெள்ளை அறிக்கை இந்த அரசின் சார்பில் வைக்கல. ஆனால் இப்பொழுது உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தக்கூடிய இந்த சூழ்நிலையிலாவது அந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு இந்த அரசு தயாராக இருக்க வேண்டும்.